ஜூலை 14 புனித கமிலஸ் தே லெல்லிஸ். இத்தாலி நாட்டிலுள்ள பாக்கியானிகோ பகுதியில் வாழ்ந்த வசதி மிகுந்த குடும்பத்தில் கிபி 1550 ஆண்டு பிறந்தார் கமிலஸ் தே லெல்லிஸ். சிறு வயதில் தன் பெற்றோரை இழந்த இவர் போர் வீரராக பயிற்சி பெற்று போர் வீரராக தன் பணியினை செம்மையோடு செய்தார். போரின் போது தன் கால்களில் ஏற்பட்ட காயங்களினால் துன்புற்ற கமிலஸ் ரோமை சென்று தன் கால்களுக்கு மருத்துவம் செய்து அம்மருத்துவமனையில் பணி செய்தார். கப்புச்சின் சபையின் பொதுநிலை சகோதரர் பிரிவில் சேர்ந்த கமிலஸ் தன் தவறான செயல்பாடுகளினால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார். எங்கு செல்வது என்று தெரியாத கமிலஸ் தான் ரோமையில் பணியாற்றிய மருத்துவமனைக்கு சென்று பணி செய்து சில வருடங்களில் அம்மருத்துவமனையின் தலைவரானார். ஏழை மக்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் மருத்துவ பணிகளை செய்த கமிலஸ் தன் ஆன்ம ஆலோசகரான அருட்தந்தை பிலிப் நேரியின் வழிகாட்டுதலின்படி தன் 32வது வயதில் அருட்குருவானார். கிபி 1584 ஆண்டு நல் மரணத்தின் தந்தையர்கள் என்ற துறவற சபையினை தோற்றுவித்து மக்களுக்கு மருத்துவ பணிகளை செய்த அருட்தந்தை கமிலஸ் கிபி 1614 ஆண்டு ஜூலை 14 நாள் விண்ணகமடைந்தார். மருத்துவ பணியோடு மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து புதுமைகள் செய்த கமிலஸை திருத்தந்தை 14 ஆசிர்வாதப்பர் கிபி 1746 ஆண்டு புனிதராக உயர்த்த கிபி 1930 ஆண்டு திருத்தந்தை 11 பத்திநாதர் செவிலியர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித கமிலஸ் தே லெல்லிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் செவிலியர்கள் தங்களது பணிகளை அர்ப்பணிப்போடு செய்வதற்காகவும் அவர்களின் குடும்பங்களை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும் மன்றாடுவோம்.